ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு நமது இல்லம். இன்றைக்கி நம்ம இந்த ஏப்ரல் 6ஆம் தேதி வரக்கூடிய சனி மகா பிரதோஷத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். சிவன் அபிஷேகத்திற்கு என்ன பொருள் வாங்கி கொடுத்தால் என்ன பலன் கிடைக்கும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இந்த சனி மகா பிரதோஷம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பிரதோஷம். இந்த ஒரு சனி பிரதோஷத்திற்கு நீங்கள் சிவ ஆலயத்திற்கு போயிட்டீங்க அப்படின்னா 5 வருடங்கள் தினமும் அந்த சிவ ஆலயத்திற்கு சென்று சிவனை வழிபட்ட அந்த தரிசித்த பலனும் புண்ணியமும் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் இன்று அற்புதமான இந்த சனி மகா பிரதோஷத்தன்று நீங்கள் சிவனின் அபிஷேகத்திற்கு வாங்கி கொடுக்கக்கூடிய அந்த பொருட்களால் என்னென்ன பலன்கள், என்னென்ன நன்மைகள் உங்களுக்கு ஏற்படும், அதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவர்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சனி மகா பிரதோஷம் அப்படின்றது எப்பொழுதாவது தான் வரும். வருடத்திற்கு 2 முறை 1 முறை அப்படி தான் வரும். அந்த மாதிரி வரும்பொழுது நீங்கள் கண்டிப்பாக சிவ ஆலயத்திற்கு சென்று உங்களால் முடிந்த அந்த அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுத்து சிவபெருமானை, நந்தி பகவானை வழிபடுவதன் மூலம் எண்ணற்ற பலன்களை, நன்மைகளை நீங்கள் அடையலாம். ஏன்னா சிவபெருமான் ஒரு அபிஷேக பிரியர் அப்படின்றது நம்ம எல்லோருக்குமே தெரியும். அப்பேற்பட்ட சிவபெருமானுக்கு இந்த அற்புதமான சனி பிரதோஷத்தன்று உங்களால் வாங்கி கொடுக்க முடிந்த அபிஷேக பொருட்களை எல்லாம் வாங்கி கொடுங்கள். அது அவர் மனம் குளிர்ந்து நீங்கள் கேட்ட வரங்களை எல்லாம் உங்களுக்கு கொடுப்பார். அது மட்டுமல்லாமல் உங்கள் 7 தலைமுறைக்கும் உள்ள அந்த பஞ்சமா பாவங்களை கூட அவர் நீக்குவார் அப்படின்றதும் ஒரு ஐதீகம். முதல்ல என்னென்ன பொருட்கள் வாங்கி கொடுக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விபூதி. இந்த விபூதி அப்படின்றது சிவனுக்கு உரிய ஒரு பொருள். சிவபெருமானை தரிசிப்பவர்கள், சிவபெருமானை வணங்குபவர்கள், சிவனடியார்கள் அனைவருமே அந்த விபூதி இல்லாமல் அவர்களை நம்ம பார்க்கவே முடியாது. சிவனையும் விபூதியையும் பிரிக்க முடியாது. அதனால் அந்த விபூதியை நீங்கள் கண்டிப்பாக அன்று வாங்கி கொடுங்க. 10 ரூபாய் கூட ஒரு பாக்கெட் இருக்கின்றது. அதனால் அதை வாங்கி கொடுங்க. அப்புறமா பார்த்தீங்கன்னா தூய பசும்பால். எவர் ஒருவர் பிரதோஷ காலத்தில் விரதம் இருந்து அதுவும் சனி பிரதோஷத்தை தவறாமல் அந்த விரதம் இருந்து சுத்தமான அந்த கறந்த பசும் பாலை நீங்கள் சிவனுக்கு அபிஷேகத்திற்கு கொடுத்தால் உங்களுக்கு அவ்வளவு நன்மைகள் கண்டிப்பாக கிடைக்கும். என்ன நீங்கள் நினைத்து ஈசனை வணங்குகிறீர்களோ அதை அப்படியே உங்களுக்கு நிறைவேற்றி கொடுப்பார். அதனால் அந்த பசும் பால், இப்போலாம் பாக்கெட் பால் தான் அதிகமாயிருச்சு. முடிந்தால் அந்த பசும் பாலை, சுத்தமான தூய பசும் பாலை நீங்கள் வாங்கி கொண்டு போய் கொடுங்க. ஏன்னா இந்த அபிஷேக ஆராதனைகளில் நம்ம சிவபெருமானுக்கு நடக்கும்போது அதில் பங்கேற்று வழிபட்டால் சகல விதமான தோஷங்களும் நீங்கும், அறிவு வளரும், நினைவாற்றல் பெருகும். அந்த சந்திர கிரக தோஷங்கள், சனி கிரக தோஷங்கள் அனைத்தும் நீங்கும். மனநல குறைபாடுகள், அந்த சித்த பிரமை பிடித்தது போன்று இருப்பார்கள், அவர்கள் எல்லாம் நீங்கள் கூட அவர்களுக்காக வேண்டிக் கொண்டு இந்த பொருட்களை வாங்கி கொடுத்து நீங்கள் வழிபட்டால் அந்த மாதிரியான குறைபாடுகள் நீங்கும். வேலை கிடைக்காமல் தவிப்பவர்களுக்கு விரைவில் வேலை கிடைக்கும். வீட்டில் திருமணம் போன்ற சுப காரியங்கள் நடைபெறும். அதனால் முடிந்தால் பால் வாங்கி கொடுங்கள், அல்லது வேறு ஏதாவது நம்ம இப்போ சொல்கிற பொருட்களை வாங்கி கொடுங்க. நிச்சயமாக அது உங்களுக்கு பல மடங்கு நன்மையை கொடுக்கும். வில்வ இலை. இந்த வில்வ இலை பார்த்திங்கன்னா அந்த பிரதோஷ காலத்தில் கோவில்லையே விற்பாங்க. ஒரு 10 ரூபாய்க்கு வாங்கி கொடுத்து பாருங்கள். அந்த வில்வத்தில் பல லட்சம் தங்க மலர்களால் அபிஷேகம் செய்த, அந்த அர்ச்சனை செய்த பலனும் புண்ணியமும் உங்களுக்கு கொடுக்கும். அந்த ஒரே ஒரு கைப்பிடி அந்த வில்வ இலையை நீங்கள் சிவபெருமானுக்கு வாங்கி கொடுப்பதன் மூலம் பால் வாங்கி கொடுத்தா நம்ம சொன்ன மாதிரி சகல ஐஸ்வர்யம் கிடைக்கும், நோய் தீரும், நீண்ட ஆயுள் கிடைக்கும், தயிர் பல வளங்களும் ஏற்படும், தேன் இனிய சரீரம் கிடைக்கும், இனிமையான வாழ்வு கிடைக்கும். பழங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் அந்த சகல விதமான ஐஸ்வர்யங்களையும் அந்த பஞ்சாமிர்தமாக அபிஷேகம் செய்யும் பொழுது சகல விதமான நன்மைகளையும் உங்களுக்கு கொடுக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அந்த பஞ்சாமிர்தத்தை நீங்கள் அந்த பழங்களை பிசைந்து பஞ்சாமிர்தமாக நம்ம கொடுக்கும் பொழுது செல்வம் பெருகும். நெய் கொடுத்தீங்கன்னா
கீர்த்தி பேறு கிட்டும், அந்த ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும். இளநீர் நல்ல குழந்தை செல்வங்கள், அந்த பெரிய பெரிய பதவிகளில் அமரக்கூடிய அந்த ஒரு பாக்கியம் கிட்டும், அந்த நல்ல மழலை செல்வங்கள் கிடைக்கும். இளநீர் வந்து அபிஷேகம் செய்யும் பொழுது சர்க்கரை கொடுத்தீங்கன்னா எதிர்ப்புகள் மறையும். எண்ணெய் வந்து சுகபோக வாழ்வு வந்து கிடைக்கும். சந்தனம் சிறப்பான அந்த ஒரு சக்திகளை நீங்கள் வந்து பெற முடியும். நல்ல ஒரு வாழ்க்கை வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதே போல் அந்த மங்கள பொருட்கள், மஞ்சள், குங்குமம் இந்த மாதிரியான பொருட்களை வந்து நீங்கள் வந்து கொடுக்கும் பொழுது அது வந்து உங்கள் வீட்டில் சுப காரியங்களை நடத்தி வைக்கும். நல்ல விதமான அந்த மங்களகரமான வாழ்க்கை வந்து உங்களுக்கு வந்து அமையும். மலர்களை நீங்கள் வந்து கொடுக்கும் பொழுது உங்களுக்கு வந்து அந்த தெய்வ சக்திகளின் அனுக்கிரகம் கண்டிப்பாக கிடைக்கும். மேலும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் இங்கே வந்து கோவிலில் நிறைய வச்சுருப்பாங்க. பச்சரிசி மாவு, வேறு சில பொருட்கள், அந்த பொடி வச்சுருப்பாங்க, திருமஞ்சன பொடி, அந்த மாதிரிலாம் அந்த வாசனையாக இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் கிடைச்சா கூட நீங்கள் வந்து வாங்கி கொடுக்கலாம். வில்வ இலை இல்லை அப்படின்னா வில்வ இலை பொடி விற்கும், அதை கூட நீங்கள் வந்து வாங்கி கொடுக்கலாம். இந்த மாதிரி நம்ம வந்து பிரதோஷத்திற்கு போனாலே அங்கே வந்து என்னென்ன இருக்குது அப்படின்றத நீங்கள் வந்து தெரிந்து கொள்ளலாம். எலுமிச்சம்பழம் வாங்கி கொடுக்கலாம். பன்னீர், அந்த பன்னீரில் அபிஷேகம் செய்வார்கள். அந்த மாதிரி உங்ககிட்ட என்ன முடியுமோ அதுக்காக நம்ம எல்லாமே வாங்கி கொடுக்கணுமா அப்படின்றது கிடையாது. 10 ரூபாய்க்கு நம்ம சொன்ன மாதிரி வில்வத்தை கூட நீங்கள் வாங்கி கொடுங்க. உங்களுக்கு சகல விதமான ஐஸ்வர்யங்களும் பெருகும். உங்கள் சக்திக்கு நீங்கள் என்ன வாங்கி கொடுக்கணுமோ அதை வாங்கி கொடுங்க. நம்ம சொன்ன மாதிரி அந்த தூய பசும் பால் கிடைத்தா அதை கூட வாங்கி கொண்டு போய் கொடுங்க. இது மாதிரி பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவர்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.